பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை, கீ ஆஃப் ஹெவன் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைய இறை வார்த்தைகள் வாசிக்க கேட்கலாம் வாங்க. செப்டம்பர் மாதம் தேதி 23, 2024, பொதுக்காலம் 25ஆம் வாரம், திங்கட்கிழமை. முதல் வாசகம். நேர்மையற்றோரை ஆண்டவர் அருவருக்கிறார். நீதிமொழிகள் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 3, இறை வார்த்தைகள் 27 35 வரை. உன்னால் நன்மை செய்ய கூடுமாயின் தேவைப்படுபவர்க்கு அந்த நன்மையை செய்ய மறுக்காதே. அடுத்திருப்பார் உன்னிடம் கேட்கும் பொருளை நீ வைத்து கொண்டே போய் வா, நாளைக்கு தருகிறேன் என்று சொல்லாதே. அடுத்திருப்பார்க்கு தீங்கிழைக்க திட்டம் தீட்டாதே. அவர்கள் உன் அருகில் உன்னை நம்பி வாழ்கின்றவர்கள் அல்லவா? ஒருவர் உனக்கு தீங்கு செய்யாதிருக்கும் போது அவரை வீண் வாதத்திற்கு இழுக்காதே. வன்முறையாளரை கண்டு பொறாமை கொள்ளாதே. அவர்களுடைய அடிச்சுவடுகளை பின்பற்றாதே. ஏனெனில் நேர்மையற்றோரை ஆண்டவர் அருவருக்கின்றார். நேர்மையாளரோடு அவர் உறவு கொள்கின்றார். பொல்லாரது வீட்டின் மேல் ஆண்டவரது சாபம் விழும். அவருக்கு அஞ்சி நடப்போரின் உறைவிடங்களில் அவரது ஆசி தங்கும். செருக்குற்றோரை அவர் இகழ்ச்சியுடன் நோக்குவார். தாழ்நிலையில் உள்ளவர்களுக்கோ கருணை காட்டுவார். ஞானமுள்ளவர்கள் தங்களுக்குரிய நன்மதிப்பை பெறுவார்கள். அறிவிலிகளோ இகழப்படுவார்கள். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா, உமக்கு நன்றி. பதிலுரை பாடல். திருப்பாடல் அதிகாரம் 15, இறை வார்த்தைகள் 2, 3a, 3 BC 4 மற்றும் 5. பல்லவி. ஆண்டவரே, உம் திருமலையில் கூடியிருப்பவர் யார்? ஆண்டவரே, உம் திருமலையில் கூடியிருப்பவர் யார்? கூடியிருப்பவர் யார்? மாசற்றவராய் நடப்போரே, இன்னோர் நேரியவற்றை செய்வர். உளமாற உண்மை பேசுவர். தம் நாவினால் புறங்கூறார். பல்லவி. ஆண்டவரே, உம் திருமலையில் கூடியிருப்பவர் யார்? ஆண்டவரே, உம் திருமலையில் கூடியிருப்பவர் யார்? கூடியிருப்பவர் யார்? தம் தோழருக்கு தீங்கிழையார். தம் அடுத்தவரை பழித்துரையார். நெறிதவறி நடப்போரை இழிவாக கருதுபவர். ஆண்டவருக்கு அஞ்சுவோரை உயர்வாக மதிப்பர். தமக்கு துன்பம் வந்தாலும் கொடுத்த வாக்குறுதியை மீறார். பல்லவி. ஆண்டவரே, உம் திருமலையில் கூடியிருப்பவர் யார்? ஆண்டவரே, உம் திருமலையில் கூடியிருப்பவர் யார்? கூடியிருப்பவர் யார்? தம் பணத்தை வட்டிக்கு கொடார். மாசற்றவருக்கு எதிராக கையூட்டும் பெறார். இவ்வாறு நடப்போர் என்றும் நிலைத்திருப்பர். பல்லவி. ஆண்டவரே
திருமலையில் குடியிருப்பவர் யார்? ஆண்டவரே, திருமலையில் குடியிருப்பவர் யார்? குடியிருப்பவர் யார்? நற்செய்திக்கு முன் வாழ்த்தொலி. மத்தேயு அதிகாரம் 5 இறை வார்த்தை 16. அல்லேலூயா 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 அல்லேலூயா. மக்கள் உங்கள் நற்செயல்களை கண்டு உங்கள் விண்ணக தந்தையை போற்றி புகழ்வார்கள். அல்லேலூயா 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 அல்லேலூயா. நற்செய்தி வாசகம். உள்ளே வருவோருக்கு ஒளி கிடைக்கும்படி அதை விளக்குத்தண்டின் மீது வைப்பர். லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 8 இறை வார்த்தைகள் 16 18 வரை. அக்காலத்தில் மக்கள் கூட்டத்தை நோக்கி இயேசு கூறியது: எவரும் விளக்குத்தண்டை ஏற்றி அதை ஒரு பாத்திரத்தால் மூடுவதில்லை, கட்டிலின் கீழ் வைப்பதும் இல்லை. மாறாக உள்ளே வருவோருக்கு ஒளி கிடைக்கும்படி அதை விளக்குத்தண்டின் மீது வைப்பர். வெளிப்படாது மறைந்திருப்பது ஒன்றுமில்லை, அறியப்படாமலும் வெளியாகாமலும் ஒளிந்திருப்பதும் ஒன்றுமில்லை. ஆகையால் நீங்கள் எத்தகைய மனநிலையில் கேட்கிறீர்கள் என்பது பற்றி கவனமாயிருங்கள். உள்ளவருக்கு கொடுக்கப்படும், இல்லாதவரிடமிருந்து தமக்கு உண்டென்று அவர் நினைப்பதும் எடுத்து கொள்ளப்படும். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைய இறை வார்த்தைகளை வாசிக்க கேட்டீர்கள். இன்றைய இறை வார்த்தைகளில் நாம் புரிந்து கொள்வது என்னவென்றால், எதுவுமே நாம் மறைத்து வைக்க முடியாது. என்ன ஒரு விஷயமாக இருந்தாலும் நாம் மறைத்து வைத்தால் இன்றோ நாளையோ அது வெளிவந்துதான் ஆக வேண்டும். பொதுவாக ஒரு பேச்சுண்டு, கத்தரிக்காய் முத்தினால் சந்தைக்கு வந்துதான் ஆக வேண்டும் என்று. அப்படி இருக்கும்போது நம்மை படைத்த நம்முடைய அப்பாவிடம் நாம் எதையும் மறைக்க முடியுமா? முடியவே முடியாது. நாம் எதை மறைவாக செய்ய நினைத்தாலும் உலக பரியந்தமான கண்கள் நம்மளை காணாவிட்டாலும் நம்மை படைத்த நம்முடைய அப்பா அதை பார்த்து விடுவார். ஆதலால் பிரியமானவர்களே, நம்முடைய படைத்த அப்பாவிடம் நாம் மறைக்க எதுவுமே இல்லை. அப்பாவுக்கு கீழ்ப்படிந்த பிள்ளைகளாக நாம் வாழ்வோம். நாம் தவறுகள் செய்திருந்தா கூட அப்பாவிடம் முழங்காற்படியிட்டு அழுது ஜெபித்தால் அதை அப்பா மன்னிப்பார். ஆதலால் நாம் அப்பாவின் பிள்ளைகளாக ஆண்டவரோடு இணைந்து நடக்க ஆண்டவரிடம் மன்றாடுவோம். ஆண்டவர் நம் அனைவரையும் ஆசீர்வதித்து காத்து ரட்சித்து வழி நடத்துவாராக. ஆமேன். என்றும் அன்புடன் லைலா ஜேசுபாலன்.